அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போ பார்க்க இருக்கிறது ஏப்ரல் மாத ராசி பலன்களை பற்றி பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த ஏப்ரல் மாதத்தில் கடக ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான நற்பலன்கள் இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இப்போ கடக ராசிக்காரர்களுக்கு கிரக அமர்வுகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ராசிக்கு 3ஆம் இடத்துல கன்னி ராசியில வந்து கேது பகவான் இருக்கிறாரு. அடுத்தது ராசிக்கு 9ஆம் இடத்துல ராகு பகவான், சனி பகவான், சுக்கிர பகவான், புதன் இவர்களோடு சேர்ந்த சூரியனும் இருக்கிறாரு. ஏப்ரல் 14ஆம் தேதிக்கு பிறகு சூரிய பகவான் 10ஆம் இடமான மேசத்துக்கு போறாரு. மேசத்துக்கு போய் உச்ச நிலையை பெறாரு. அடுத்து பார்த்தோம்னா 11ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறாரு. அடுத்து 12ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இவ்வளவு நாள் இருந்தாரு. ஏப்ரல் 3ஆம் தேதிக்கு பிறகு உங்களுடைய ராசிக்குள்ள அவர் சஞ்சாரமாகிறாரு. இது கடகராசிக்காரர்களுக்கான கிரக நிலைகள் அப்படின்னு சொல்லிடலாம். இப்போ கடகராசிக்காரர்களுக்கு குடும்ப நிலைகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். இப்ப குடும்ப நிலைகள்னா ரெண்டாம் வீட்டுக்காரரான சூரிய பகவான் எங்கெல்லாம் இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, அவர் 9ஆம் இடமான பாகிஸ்தானத்துல அமர்ந்திருக்கிறாரு. இது இவர்களுக்கு சிறப்பான விஷயங்கள் தான். அதாவது சூரிய பகவான் ராகுவோடு சேரும் பொழுது கிரகண தோஷம் என்கின்ற அடிப்படையில் அவர் பாதிக்கப்படுவார். இருந்தாலும் சுக்கிரனும் புதனும் அங்க அமர்ந்திருக்கிறது அவர்களுக்கு சிறப்பான யோகம் தான். அதோட ராகுல இருந்து டிகிரி வயசுல பார்த்தோம்னா வெளியிலேயே வந்துட்டார். அதனால பெரும் கெடுதல்லாம் இல்லை இந்த மாதம். இவர்களுக்கு சிறப்பாக தான் தருது அப்படின்னு சொல்லிடலாம். ஏப்ரல் 14க்கு பிறகும் பாகிஸ்தானத்துல இருந்து அவர் 10ஆம் இடத்துக்கு போறாரு. 10ஆம் இடத்துக்கு போறது இவருக்கு சிறப்பு தான். அதே நேரம் இவருடைய ராசிக்கு செவ்வாய் பகவான் வந்து நீச்ச நிலையை பெறாரு. 10ஆம் வீட்டுக்காரரான செவ்வாய் பகவானும் வந்து நீச்ச நிலையை பெறாரு. அதனால இவர்களுக்கு குடும்ப விஷயங்கள் இந்த காலகட்டம் ஓரளவுக்கு சிறப்பான காலகட்டமாகவே இருக்குது. குடும்பத்திற்கு தேவையான தனவரவுகள் தாராளமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகம் அப்படின்னு சொல்லலாம். அதே போல உங்களுடைய சொல் உயரும், வாக்கு உயரும், வாக்கினால் உங்களுக்கு மேன்மை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துருது இந்த காலகட்டம் அப்படின்னு சொல்லிடலாம். ரிஷபராசி உங்களுடைய ராசிநாதன் உச்சமடையக்கூடிய இடம் அப்படின்னாலும் கூட குரு பகவான் அங்க மகா பாதகம், உங்களுக்கு அதிகப்படியான பாதகத்தை செய்யக்கூடிய இடம் என்பதால் பெருமளவில் சிறப்பு இல்லை. அதோட உங்களுடைய நட்சத்திரத்திலேயே சஞ்சாரிக்கக்கூடிய இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு தேவையில்லாத மனக்குழப்பங்களையும் கஷ்டங்களையும் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கனால உங்களுடைய லாபம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க. அதிகப்படியான லாபத்திற்கு ஆசைப்பட்டு தேவையில்லாத மூலதனங்களை போடுவது, தேவையில்லாத லாட்டரிகள் வாங்குவது, ஆன்லைன் சூதாட்டத்தில் ஈடுபடுவது இதையெல்லாம் குறைச்சிக்கிட்டீங்கன்னாவே உங்க குடும்ப நிலைகள் சிறப்பாகவே இருக்கும். பொதுவாக இந்த மாதம் உங்களுக்கு குடும்ப நிலைகள் நல்லாவே இருக்கு, சிறப்பாகவே இருக்கு. நீங்க பெரிய அளவில் கவலைப்பட்டுக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லிடலாம். அடுத்து கணவன் மனைவி உறவுகள் எப்படி இருக்கும் இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு சிறப்பு தருமா அப்படின்னா, 7ஆம் வீட்டுக்காரரான சனி பகவான் உங்களுக்கு இவ்வளவு நாள் 8ல இருந்து கடுமையான கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டே இருந்தாரு அப்படின்னு சொல்லலாம். 8ல இருந்து அவர் பார்க்கக்கூடிய இடங்களும் பெரிய சிறப்பு கொடுக்கல. அதனால கணவன் மனைவிக்குள்ள அதிகப்படியான சண்டைகளையும் சச்சரவுகளையும் கொடுத்தாரு. திருமண வாழ்க்கையில ஒரு சிறப்பு இல்லை. திருமணத்துக்கு வரன் தேடிக்கிட்டு இருந்தேன், திருமணம் வரணும் சிறப்பா அமையல, செலவுகள் தான் அதிகமாயிட்டு இருந்தது. தேடி தேடி அதிகப்படியான வீண் விரைய செலவுகள் தான் பண்ணிட்டு இருந்தேன் அப்படிங்கிற நிலைகள் இருந்ததெல்லாம் இந்த காலம் மாறக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகங்க. ஏன்னா அவர் பாகிஸ்தானத்துக்குள்ள போறார். பாகிஸ்தானத்துக்குள்ள போகும் பொழுது பெருமளவில் அவர் போகக்கூடிய இடங்களை கெடுக்க மாட்டார். 8ல ஏன் இருக்கு அப்படின்னோம்னா, ஒரு காரகத்தின் ஆதிபத்தியம் பெற்றவர் காரகத்துவத்திலேயே அமரும் பொழுது உங்களுக்கு கடுமையான கஷ்டங்களையும் துன்பங்களையும் துயரங்களையுமே கொடுத்தாரு அப்படின்னு சொல்லலாம். சில நிலைகள்ல வந்து மரணத்திற்கு ஒப்பான கஷ்டத்தை கூட கொடுத்தாரு 8ஆம் இடத்துல இருக்கும்போதுன்னு சொன்னா அது சரியான விஷயமா தான் இருக்கும். இப்போ அவர் போகக்கூடிய இடம் உங்களுக்கு ஓரளவுக்கு சிறப்பு கொடுக்கக்கூடிய இடங்கள் தான். அவர் பார்க்கக்கூடிய இடமெல்லாம் கெடும் அப்படிங்கிறதுனால அவர் 11ஆம் இடத்தை பார்க்கிறாரு, உங்களுடைய பாதக ஸ்தானத்தை பார்க்கிறாரு. அப்போ உங்களுடைய பாதக ஸ்தானம் கெட்டு ஒரு நல்ல நிலைகளை நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமா இருக்கிறதுனால இந்த சனி பயிற்சி உங்களுக்கு சிறப்பு தான். அடுத்து பார்த்தோம்னா 3ஆம் இடத்தை பார்க்கிறாரு. பொதுவாக உங்களுக்கு 3ஆம் இடமும் பெரும் சிறப்பை கொடுக்கக்கூடிய இடம்லாம் இல்லை. புதன் பகவான் பெரும் அளவில் உங்களுக்கு நன்மைகளை தரதில்லை. அதனால அந்த இடம் பார்க்கறதும் உங்களுக்கு பெரும் கெடுபலன்லாம் இல்லை. அடுத்து 6ஆம் இடத்தை பார்க்குறாரு. 6ஆம் இடத்தை பார்க்கும்போது கண்டிப்பாக இவ்வளவு நாள் இருந்து வந்த வம்பு வழக்குகள், நோய் நொடிகள் இதெல்லாம் கெடும் அப்படின்னு சொல்லிடலாம். இப்போ இவ்வளவு நாள் உடல்நிலை பாதிப்புகள் இருந்து வச்சா கண்டிப்பாக அது கிடக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். அந்த உடல்நிலை பாதிப்புகள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் உடல்நிலையில் நல்ல ஒரு மாற்றத்தையும் பெறக்கூடிய வாய்ப்பா அமையும். இவ்வளவு நாள் வம்பு வழக்குகள் இருந்து வந்ததா, கஷ்ட நஷ்டங்கள் இருந்து வந்ததா கண்டிப்பா தீரும். கணவன் மனைவிக்குள்ள இருந்து வம்பு வழக்குகள் நீங்கக்கூடிய வாய்ப்பு. சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிகள் வந்து ஸ்டேஷன் படிக்கிட்டே இருப்பீங்க, கோர்ட் படிக்கிட்டே இருப்பீங்க. அதெல்லாம் கூட இந்த காலகட்டங்கள் மனசு வச்சு பேசுனீங்கன்னா அது தீரக்கூடிய வாய்ப்புகளை உங்களுக்கு அதிகமாக ஏற்படுத்தி கொடுத்துருது அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் 3ஆம் நபர்களிடத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க. அந்த காலகட்டங்கள் 3ஆம் நபர்களிடத்தில் கண்டிப்பாக இந்த காலகட்டங்கள் நீங்கள் எச்சரிக்கையா இருக்க வேண்டிய வாய்ப்புகள் அதிகம். சகோதர வழி உறவுகள் மேம்படக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் கூட சகோதர வழி உறவுகளில் தேவையில்லாத குடுக்கல் வாங்கல் வச்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய சகோதர வழி உறவுகள் கெட்டு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்களா. 7ஆம் இடத்து ஆதிபத்தியம் மற்றும் 11ஆம் இடத்தையும் பார்க்கறதுனால உங்களுக்கு 2ஆம் திருமணத்திற்காக வரன் தேடிட்டு இருக்கிறீங்களா, இந்த 2.5 வருடம் உங்களுக்கு சிறப்பாக தாங்க இருக்கும். சனி பகவான் உங்களுக்கு அமரக்கூடிய இடம் சிறப்பு அப்படிங்கிறனால அவர் பார்க்கக்கூடிய இடம் ஓரளவுக்கு
நல்லதுதான் கொடுக்கும். ஏன்னா பாதகத்தை கெடுக்கும் பொழுது அந்த பாதகம் நாள் இரண்டாம் திருமணத்தில் இருந்து வந்த தடைகளும் தாமதங்களும் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுத்து திருமண வாய்ப்புகள் அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. பொதுவாகவே கடகராசிக்காரர்களுக்கு குடும்ப நிலைகளும் கலத்தர நிலைகளும் சிறப்பாகவே இருக்கு. அதுல எந்த ஒரு மாறுபாடும் இல்லை. இவ்வளவு நாள் கூட்டாளிகள் கூட்டு தொழில இருந்து வந்த சிக்கலும் சிரமங்களும் நீங்கி ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். ஏன்னா அஷ்டம சனியா இருந்தவர் இப்ப வந்து பாக்கிய சனியா போயிடுறாரு, 9ஆம் இடத்துக்கு போயிடுறாரு. அது உங்களுக்கு சிறப்பு தான், பெருமளவில் கெடுபலன் இல்லை. அதே போல தந்தையின் உடல்நிலையில் இருந்து வந்த சிக்கலும் சிரமங்களும் கண்டிப்பாக குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இருந்தாலும் ராகு பகவான் சஞ்சரிக்கக்கூடிய நிலைமைகள் சரியில்லை. அதனால தந்தை மகன் பேச்சுவாக்கில் மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கிட்டீங்கன்னாவே போதும். மற்றபடி சிறப்பாகவே உங்களுக்கு இந்த மாதம் இருக்கு. உங்களுடைய நட்சத்திர பலன் எப்படி இருக்கு இந்த காலகட்டங்கள் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இந்த ராசியில கடகராசியில என்னென்ன நட்சத்திரங்கள்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, புனர்பூசம் 4வது பாதமும், பூசம் 1, 2, 3, 4 பாதமும், ஆயில்யம் 4 பாதமும் உங்களுடைய ராசியில இருக்கு. புனர்பூச நட்சத்திரம் யாருடைய நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தோம்னா குருவுடைய நட்சத்திரம். குரு பகவான் அமர்ந்தது வந்து 11ஆம் இடம் என்கின்ற பாதகஸ்தானம். சனியுடைய பார்வையிலும் வேற இருக்கார். உங்களுக்கு வந்து பெரும் சிறப்புலாம் இந்த காலகட்டங்கள் இல்லைங்க. அது உங்களுக்கு உங்களுடைய ராசி அதிபதி நட்சத்திரத்திலேயே சஞ்சரிச்சுக்கிட்டு இருக்கார். அதனால புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் இந்த மாதம் முழுக்கவே கவனமா இருந்துக்கிறது உங்களுக்கு சிறப்பை தரும் அப்படின்னு சொல்லிடலாம். அடுத்து பூச நட்சத்திரம் யாருடைய நட்சத்திரம்? சனி பகவானுடைய நட்சத்திரம். உங்களுடைய நட்சத்திரநாதன் இவ்வளவு நாள் அஷ்டம சனியா இருந்து உங்களுக்கு கஷ்டத்துக்கு மேல கஷ்டம் கொடுத்துட்டு இருந்தார். இந்த காலகட்டங்கள் அது நீங்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் உங்களுக்கு. அவர் போயிருக்கிற இடம் 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம். பார்க்கக்கூடிய இடமெல்லாம் எது அப்படின்னு பார்த்தோம்னா 11 பார்க்குறாரு, 3ஆம் இடத்தை பார்க்குறாரு, 6ஆம் இடத்தை பார்க்குறாரு. அவர் பார்வைப்படக்கூடிய இடங்கள் கெடும். அப்படிங்கிறனால கண்டிப்பா உங்களுக்கு இவ்வளவு நாள் இருந்து வந்த பாதகமும் கண்டங்களும் கஷ்டங்களும் சில அசிங்கம் அவமானங்கள் கூட தீரக்கூடிய வாய்ப்புகள், உங்களை இவ்வளவு நாள் அவமானப்படுத்திட்டு வந்தவங்க கஷ்டப்படுத்திட்டு வந்தவங்க கூட உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த சனி பயிற்சியில இருக்கு. அதனால உங்களுக்கு சிறப்பான பலன் தான் உங்களுக்கு சனி பகவான் நீங்க மேலே ஏறதுல இருந்து. அதனால பெருமளவில் நீங்க கவலைப்பட்டுக்க தேவையில்லை. அடுத்ததா பார்த்தோம்னா ஆயில்ய நட்சத்திரம். ஆயில்ய நட்சத்திரம் யாருது? புதன் பகவானது. புதன் பகவான் எங்க இருக்கிறாரு? 9ஆம் இடமான பாகிஸ்தானத்துல போய் அவர் நீச்ச நிலையை பெற்றிருக்கிறார். அதனால ஆயில்ய நட்சத்திரத்துல இருக்கிறவங்களும் இந்த ஒரு மாதம் கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறது நல்லது. என்ன மாதிரியான விஷயங்களை கவனமா இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, 3ஆம் இடம் மாற்று நபர்கள், இவர்களால கவனமா இருக்கணும். இளைய சகோதர வழி உறவுகளும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறது நல்லது. எதிர்பாலினத்தவர் சார்ந்த விஷயங்களையும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறது நல்லது. புதிய முயற்சிகள் எடுக்கக்கூடிய விஷயங்கள், அதாவது வேலைகளாகட்டும் தொழிலையாகட்டும், எதுலையாவது புதிய முயற்சிகள் எடுக்கிறீங்களா அதுலேயும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறது இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு சுகமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சிறு தூர பயணங்கள் ஏதாவது முடிவு பண்ணியிருந்தீங்களா அதை ஓரளவுக்கு திட்டமிட்டு செய்யுங்க. திட்டமிட்டு செய்யணும்னா அதன் மூலமாகவும் கொஞ்சம் சிரமத்தை கொடுக்கும், அலைச்சல்களையும் வீண் விரயங்களையும் கொடுத்துரும் தேவையில்லாத. அதனால எங்கேயாவது வெளியூர் பயணம் திட்டமிட்டு இருந்தீங்கன்னா 1 முறைக்கு 2 முறை அந்த பயணங்கள் சிறக்கிறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறத யோசனை பண்ணி செய்யுங்க. அதுதான் இந்த காலகட்டங்கள் சிறப்பு. பொதுவாக கடகராசிகளுக்கு 2 குறைபாடுகளை தவிர மீதியெல்லாம் நல்லா தாங்க இருக்கு. கொஞ்சம் கவனமா இருந்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த மாதம் உங்களுக்கு பெரும் வெற்றிகள் கிடைக்கக்கூடிய மாதமாகவே அமைஞ்சிருது. மீண்டும் அடுத்த ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.